அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சரியான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். பரந்தூர்ல விவசாயிகளை சென்று சந்தித்தார் தெரியுங்களா? அந்த விவசாயிகளுடைய குமுறலை உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்த்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான். இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கும் களத்துல நின்று போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அதாவது போராட்டத்துக்கு என்று பல வடிவங்கள் இருக்கு. சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். எங்க தலைவர் போராட்ட காலத்துக்கே வரலையா? வரலையே. இல்ல எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் ஆயிடும். இதற்கெல்லாம் பயந்து கூட அவங்க அனுமதி கொடுக்காம இருந்திருக்கலாம். முறையான விசாரணை செய்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்தினா ஏன் போராட்டம் வரப்போகுது? ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு மக்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்குள்ள வரக்கூடிய அந்த நேரத்தை 8 கிலோமீட்டருக்கு நடந்து வாங்கன்னு சுத்தி விடுறாங்க. மவுண்ட் ரோடுக்கு போயிட்டு வாங்கன்றாங்க. டேக் டைவர்ஷன் சுத்த விடுறாங்க. அஜித் குமார் என்கின்ற ஒரு வாலிபரை அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் சொல்லி தான் அவரை அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயர் அதிகாரி யார்? 10 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. தேர்தலை நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களை வேலை செய்ய விடுங்க, மக்கள் பணி செய்ய விடுங்க. பொதுக்கூட்டம் நடத்தினா அங்கே இடையூறு ஏற்படுத்துறீங்க, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தினா அங்கே இடையூறு ஏற்படுத்துறீங்க, கரண்டை கட் பண்ணி விட்டுறீங்க, ஆளுங்கட்சி ஆட்களை அனுப்பி சண்டை போட வைக்கிறீங்க. நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கு போனா அங்க 10 நிமிஷத்துல நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்கன்றாங்க. வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் போராட்டம், தலைவர் விஜய் அவர்கள் கலந்துகிட்ட போராட்டம் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த போராட்டம் அதாவது இதை நான் கண்டிக்கிறேன். நான் இந்த முதல் போராட்டம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தலைவர் கலந்துகிட்ட முதல் போராட்டம். அதாவது போராட்டத்துக்கு என்று பல வடிவங்கள் இருக்கு. அதாவது சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் என்று போராட்டத்துக்கு என்று பல வடிவங்கள் இருக்கு. எங்க தலைவர் போராட்ட காலத்துக்கே வரலையா? வரலையே. திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் குடித்து 69 பேர் இறந்து போனாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்தார் தெரியுங்களா? அதுவும் போராட்டத்தின் ஒரு வடிவம் தான். அந்த செய்தியை உலகத்திற்கு கடத்துறாரு. கள்ளச்சாராயத்தினால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் ரீதியாக ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு நபரால் ஒரு பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் மீது உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு செய்தியை மக்களிடம் கடத்துறாரு, கொண்டு போய் சேர்க்கிறாரு. பரந்தூர்ல விவசாயிகளை சென்று சந்தித்தார் தெரியுங்களா? அந்த விவசாயிகளுடைய குமுறலை உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்த்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான். அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கும் களத்துல நின்று போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? எல்லாமே களம் தானங்க. இப்ப பரந்தூர்ல விவசாயிகளை சென்று அவர் சந்தித்தது எதுல சந்திச்சாரு? களத்துல தானே சந்திச்சாரு. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள போய் சந்திச்சாரா? கிடையாது இல்ல. அதாவது களம் என்பது மக்களுக்கானது தான் எல்லாமே. அந்த அடிப்படையில் அவர் எல்லா களத்திலையும் மக்களோடு மக்களாக துணை நின்றிருக்கிறாரு. 2008 இலங்கை தமிழர் மக்களுக்காக அவர்களுக்கு நீதி வேண்டும், அங்கு நடப்பது போர் என்று அதை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தார் எங்கள் தலைவர். மற்றவங்க போன்று 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கல, சரிங்களா? ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து இலங்கை தமிழர் மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. களத்தில் இருந்தானே குரல் கொடுத்தாரு. மீனவர்களுக்காக போராடியதும் களத்தில் இருந்தானே போராடினாரு. அப்போ அதனால் களத்துக்கு முதல்ல வராருன்னு நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக பேசுங்க. அந்த அடிப்படையில் போராட்டம்னு பதாகைகள் வச்சு நடத்தக்கூடிய முதல் மேடை இதுதானே? அப்போ அப்படி தானே சொல்ல முடியும். முதல் மேடைன்னு நீங்க சொல்றீங்க. அவர் பல ஆண்டுகளா பல போராட்ட காலத்துல இருந்திருக்கிறாங்க தானே சொல்றாங்க. அரசியல் கட்சி போராட்டத்தினுடைய பல வடிவங்கள் இருக்கு. போராட்டத்திற்கு பல வடிவங்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது பதாகைகள் பிடித்து போராடுவது, எதற்கு போராட்டம்? அந்த வடிவங்கள் நீங்க பார்க்கலாம். பட் என்னுடைய பார்வைக்கு போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு தலைமை ஏற்று வந்தது இது முதல்ல தான். போராட்டம் தவறாக இருக்கு. உங்களுடைய அந்த சிந்தனை தவறாக இருக்குது. போராட்டத்துக்கு என்று பல வடிவங்கள் இருக்கு. இப்போ துண்டறிக்கைகள் மக்களிடம் நம்ம கொடுக்குறோம்ல, அது என்னது? அதுவும் ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தானே. சுவர் விளம்பரம் பண்றோம்ல, அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம். எதற்கு போராட்டத்தை மேற்கொள்றோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை மக்களிடம் கடத்துவது, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. அரசாங்கம் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அரசாங்கம் ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் அவர்களை மக்கள் மத்தியில் தோலுரிப்பது தான் போராட்டத்தினுடைய வடிவங்கள். பல்வேறு வடிவங்கள் இருக்கு. எல்லா வடிவத்திலும் எங்கள் தலைவர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால முதல் முறையாக அவர் போராட்டத்துக்கு வரார் என்று மற்றவர்களை போன்று நீங்கள் பேச வேண்டாம் என்று ஒரு அன்பான ஒரு கோரிக்கையை தான் நான் முன்வைக்கிறேன். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சரியான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். விசாரணை என்ற பெயரில் காவல்துறை அஜித் குமார் என்கின்ற ஒரு வாலிபரை அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அநீதி, மனித உரிமை மீறல், மனித தன்மைக்கு எதிரான ஒரு செயல். ஆனால் உயர் அதிகாரிகள் சொல்லி தான்
அவரை அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயர் அதிகாரி யார்? ஏன் இன்னும் அந்த உயர் அதிகாரியை கைது செய்யாமல் இருக்கிறாங்க? ஏன் இவர்கள் மீது கொலை வழக்கு இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கு? இது போன்ற தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் எங்க தலைவருக்கும் இருக்கு. அதை உணர்ந்து தான் தலைவர் தளபதி அவர்கள் அந்த போராட்ட களத்திற்கு வந்தாங்க. நாங்க எந்த அறிவிப்புமே செய்யல. தலைவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றாரு, எல்லோரும் வாங்கலாம் எந்த அறிவிப்புமே செய்யல. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து அறிவிப்பு வெளியீடு நம்ம செய்திருந்தோம். அதை பார்த்து பல்லாயிரக்கணக்கில் மக்கள் அங்கு திரண்டார்கள் என்றால், இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தன்னியல்பாக மக்கள் கூடிய போராட்டம் அது. அந்த போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக அமைந்து விட்டது. அந்த போராட்டத்தை நசுக்கக்கூடிய வகையில் பல சூழ்ச்சிகளை திமுகவும் காவல்துறையும் செய்தது. ஓகே. அந்த போராட்ட களத்திற்கு மக்கள் வந்துவிடக் கூடாது என்று பல கிலோமீட்டருக்கு முன்பே வந்து வாகனத்தை மறித்து பல மன உளைச்சல்களுக்கு இந்த காவல்துறை உள்ளாக்கியது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கல்ல, சென்னையில இருக்கவங்க மட்டும் தான் போராட்டத்துல அப்படிலாம் கிடையாதுங்க. வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரவங்களுக்கு நிபந்தனைகள் எங்க கொடுத்திருக்காங்க? அதாவது எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பவர்கள் தான் தோழர்கள். அப்போ ஒரு அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்காக தலைவர் அவர்கள் குரல் கொடுக்குறாங்க, தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த போராட்ட களத்தில் கலந்து கொள்வதற்காக எல்லா மக்களும் வரதான் செய்வாங்க. அப்படி வரக்கூடியவர்களை தடுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது. காவல்துறை ஏன் எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ஏன் அந்த போராட்ட களத்திற்கு மக்கள் வரக்கூடாது என்று ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? அதுதான் சார், சென்னை லிமிட்ல இருக்கவங்க மட்டும் தான் போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்பலாம் கிடையாதுங்க. எந்த நிபந்தனைகளோட தானே உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த நிபந்தனை அது இருக்கா? சென்னையில இருக்கிறவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏதாவது உத்தரவு பிறப்பித்திருக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. போராட்டத்திற்கு யாரு வேண்டுமானாலும் வரலாங்க. இதே வந்து நீங்க திமுக போராட்டம் செய்கின்ற பொழுது நீங்க இப்படி சொல்லுவீங்க, காவல்துறை இப்படி செயல்படுமா? இல்ல அதிமுக போராட்டம் செய்தால் இது போன்று நீங்க நெருக்கடிகள் கொடுப்பீங்களா? மக்கள் அங்க தன்னியல்பாக கூடுறாங்க. போராட்ட களத்திற்கு வரக்கூடியவர்கிட்ட ஆதார் கார்டு கேட்கறாங்க. சார், பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வரும்போது விக்கிரவாண்டியில் நம்ம எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். போராட்டம் அப்படிங்கிறது வெல் பிளான்டா நடத்தக்கூடிய மாநாடு கிடையாதுல்ல. ஒரு 2-3 நாட்கள்ல இடைப்பட்ட வேலையில தான் தயார் பண்ணி போராட்டம் அப்படிங்கறத நம்ம பண்றோம். அந்த வகையில எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் ஆயிடும். இதற்கெல்லாம் பயந்து கூட அவங்க அனுமதி கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஏங்க, மக்கள் வரதான் செய்வாங்க. அதை நெறிப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை அரசாங்கத்திற்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு. நீங்க முறையான விசாரணை செய்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்தினா ஏன் போராட்டம் வரப்போகுது? தொலைபேசி வாயிலாக பேசக்கூடிய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக வீட்டிற்கு சென்று அவர்களை ஆறுதல் படுத்தி, நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன், தைரியமா இருங்க, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் ஃபோனில் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் மாற்றிருக்கீங்க. இதே சிபிஐயை விமர்சித்தவர் தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்போ நீங்கள் இப்போ வந்து அவசரமாக சிபிஐக்கு ஏன் மாற்றுறீங்க? அப்போ தமிழ்நாடு காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா? பிரச்சனைங்கிறதே வந்து காவல்துறை மரணம் தானே. ஆமா. அந்த ஒரு பேஸின் அடிப்படையில் காவல்துறையே விசாரிச்சாங்க அப்படின்னா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் போதா அப்படின்ற கேள்விலாம் வரும்ல. இதே தானே சாத்தான்குள விவகாரத்தில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்ட பொழுது சிபிஐக்கு மாறிய போது அப்போ ஏன் நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க? தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் இருக்கின்ற எல்லா அதிகாரிகளும் தவறானவர்கள் நம்ம சொல்லல. எல்லா காவல்துறையை சார்ந்தவர்களும் இப்படி கேவலமாக நடந்து கொள்வாங்க, அத்துமீறல்ல ஈடுபடுவாங்க நம்ம சொல்லல. சில அதிகாரிகள் இருக்காங்க, சில காவலர்கள் இருக்கிறாங்க. அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உள்துறை அமைச்சருக்கு தானே இருக்கு, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தானே இருக்கு. ஏன் பணக்காரர்களிடம் காவல்துறை இப்படி செயல்படுமா? ஏதாவது ஒரு பணக்காரன் இப்படி அடிபட்டு செத்து போனான்னு ஏதாவது இருக்கா? அப்ப ஏழை எளிய பாமர மக்கள் கேட்பதற்கு நாதி இல்லை என்றால் நீங்க அடிக்கிறீங்க. கேட்பதற்கு நாங்க இருக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் இருக்கு, எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் என்பதை மக்களிடம் உணர்த்துவதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரலற்றவரின் குரலாக நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் அந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டம் மிக கட்டுக்கோப்பாக நடந்தது, கண்ணியத்தோடு நடந்தது. எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படலை, எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தலை, எந்த சண்டையும் வரலை. எங்களுடைய குமுறல்களை, எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசிடம் சொல்லியிருக்கிறோம். அந்த அரசு தகுந்த நடவடிக்கையில் ஈடுபடணும். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் நீங்க தான் சொன்னீங்க. ஏன்னா காவல்துறை அதில் மாற்றி பேசினாங்க. எடுத்த உடனே ஒரே குற்றவாளி தான் சொல்லிட்டாங்க, விசாரணை சரியா போற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. இந்த முறை தமிழக காவல்துறையே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஒரு சில அதிகாரிகள் அப்படின்றதுக்காக சிபிஐ போயிருக்காங்க. ஏன் இதை மட்டும் வேண்டான்றீங்க? நாங்கள் வந்து வேணாம்லாம் சொல்லுங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்றதை நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் விசாரித்தால் உண்மையான குற்றவாளி யார் என்று தெரியும். இன்று வரைக்கும் யார் அந்த அதிகாரி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். புகார் கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்மணி குறித்து ஏன் நீ எந்த விசாரணையும் நடத்தலை?
என்னுடைய நகை காணாமல் போயிடுச்சுன்னு புகார் கொடுத்து அந்த பெண்மணி சுதந்திரமாக இருக்கிறாங்களே, ஒரு கல்லூரிக்கு சென்று வேலை செய்கிறாங்களே, இப்போ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. உண்மையிலேயே உன் நகை காணாமல் போயிடுச்சா இல்லை பொய்யான ஏதாவது புகார் கொடுத்தியாமான்னு கேட்கணும்ல. அப்போ ஏழைகள் என்றால் நீங்கள் நசுக்குவீங்களா? அப்போ அவங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நீதிமன்ற மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள் நடக்கக்கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். இந்த ஆட்சி 4 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்டோர் விசாரணை என்ற பேரில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பது? அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். மக்களின் முதல்வர் நீங்கள் சொல்கிறீங்க, மக்களுடன் நான் சொல்கிறீங்க. மக்களுடன் நீங்கள் அப்படின்னா அஜித்குமாருடைய குடும்பம் அவங்க மக்களா இல்லையா? ஏன் அந்த குடும்பத்தை நேரடியாக நீங்கள் போய் சந்திக்கலை, ஆறுதல் படுத்தலை? பரந்தூரில் விவசாயிகள் 1000 நாட்களை கடந்து போராடிட்டு இருக்காங்களே, அவங்க நீங்கள் நினைக்கிற அந்த மக்களுடைய பட்டியலில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருந்தால் போய் சந்திக்க வேண்டியதானே? இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமையின் அடிப்படையில் எங்கள் தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் தட்டி கேட்டது தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கோம். ஓகே. ஆர்ப்பாட்டத்தின் போது எந்த ஒரு சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த சிவானந்தா சாலையில் தடுப்புகள் எல்லாமே சிதறி கிடக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தாவேகாவும் இன்னைக்கு முன் அதனுடைய செலவுகள், புனரமைப்பு வேலைகள் எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு மாநகராட்சிக்கு, சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேதாரமும் ஏற்படலை அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியுது? அது நாங்கள் போயிட்டு எதையும் அடித்து உடைக்கலை, சரிங்களா? கூட்ட நெரிசல், கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலின் காரணமாகத்தான் அதெல்லாமே உடைஞ்சதே தவிர எங்கள் தோழர்கள் போயிட்டு வலுக்கட்டாயமாக அதை அடித்து உடைத்து அதெல்லாம் பண்ணவே கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள், முன்னணி தலைவர்கள் எங்களுடைய சொந்த செலவில் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். நம்ம கடிதம் கொடுத்துருக்குறோம். அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண தான் போகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அது ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம். குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். நீங்கள் குற்றம் செய்யலைன்னு தானே சொல்கிறீங்க. குற்றம் செய்யலைன்னா எதற்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை முடக்குவதற்கு அவ்வளோ வேலை செய்கிறீங்க? இத்தனை மணி நேரத்துக்குலாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்கணும். இவ்வளோ நேரம் தான் பேசணும். 5 நிமிஷம் கடந்தா கூட நாங்கள் எல்லாரும் பேரையும் மேலே வழக்கு போடுவோம் அப்படின்னா அவர் எதற்கு அனுமதி? எந்த கட்சியா இருந்தாலும் யாருமே ஆர்ப்பாட்டத்துக்கு, போராட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் மனசாட்சியை தொட்டு, அதேதான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. காவல் ஆணையர் சொல்லியிருக்காரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்போ திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யுது அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் நீங்க முடிங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதிமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்றால் காவல்துறை 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க, அதுக்கு மேலே முடிச்சிங்கன்னா வேற மாதிரி ஆயிரும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு ஏதாவது காவல்துறை சொல்லுமா? அப்ப தமிழக வெற்றி கழகம் என்றால் காவல் ஆணையர் தானே சொல்லியிருக்காரு. காவல் ஆணையர் அருண் அதை தானே சொன்னாரு. இவங்களா நினைச்சுக்கிட்டு தாவேகாவினர் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. ஆனா அனுமதி கொடுக்கப்படும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அனுமதி கடிதம் நாங்க கொடுத்தோம். நாங்க ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று நாங்க சொல்றோம். அனுமதி காவல்துறை கொடுக்கல, நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அனுமதி பெற்று நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். மக்கள் திரளாக வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் சார்ந்தவர் கிடையாது, வெகுஜன மக்களும் வராங்க. இந்த காவல்துறையினரால் பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க. நம்ம இத்தனாயிரம் பேர் வருவாங்க என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வராங்க. மக்கள் ஒரு தலைவனை நம்பி வராங்க, ஒரு கட்சியை நம்பி வராங்க. கட்டுக்கடங்காத அங்கே கூட்டம் வருது. கூட்டத்தினால் மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்படுது. புரியுதுங்களா? அப்போ நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது சில சம்பவங்கள் நடந்தது. அதை நாங்கள் சரி செய்து கொடுக்குறோம் என்று சரி செய்து தான் கொடுக்குறோம். இதனால் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்ததா, சண்டை வந்ததா, நாங்கள் யாராவது தாக்குதலில் ஈடுபட்டோமா, இல்லை ஏதாவது அரசு ஊழியர்களை நாங்கள் தாக்குனோமா, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை. நெரிசல், இப்போ நீங்க அனுமதி கொடுக்கப்படலன்னு சொல்றீங்களா? அதுக்காக நான் சொல்றேன். அனுமதி கொடுக்கலங்க. அப்ப எதற்காக நாங்க நீதிமன்றம் போனோம்? போராட்டம் நடத்த போறோம்னு சொன்ன உடனே இப்ப நீங்களே சொல்றீங்க கட்டுக்கடங்காத கூட்டம் எங்களுக்கு இருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்க்க முடியுது. அப்ப அப்படி இருக்கும்போது அதெல்லாம் யோசிச்சு தானே அனுமதி கொடுப்பாங்க. எடுத்த உடனே டிக்கு போட்டு ஓகே பண்ணுங்க. எத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணுவீங்க? ஒரு காரணத்தை சொல்லணும்ல. எந்த காரணத்தையும் சொல்லாம நீங்க அலக்களிக்கின்ற பொழுது நமக்கான ஜனநாயகம் எங்கே கிடைக்கும்? நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும். நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் பல நிபந்தனைகளின் அடிப்படையில் அனுமதி கொடுக்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் போராட்டம் மிக சிறப்பாக, பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி போராட்டமாக அமைந்தது. சரிங்களா? எங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. காவல்துறை தான் வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு மக்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க. அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய அந்த நேரத்தை 8 கிலோமீட்டருக்கு நடந்து வாங்கன்னு சுற்றி விட்றாங்க. மவுண்ட் ரோடுக்கு போயிட்டு வாங்கன்றாங்க. டேக் டைவர்ஷன் சுத்த விட்றாங்க. இருந்தாலும் மக்கள் வந்தாங்களே, நடந்தே வந்தாங்களே, 8 கிலோமீட்டர் நடந்தே வந்தாங்களே, 10 கிலோமீட்டர் நடந்தே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்களே. கூட்டம் வரந்தாங்க செய்யும். அதை நெறிப்படுத்துறது தாங்க காவல்துறை, அதை நெறிப்படுத்துவது தான் அரசாங்கம். இவங்க தலைவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட்டம் வரதான் செய்யும். அவர் கரிஸ்மேட்டிக் லீடருங்க.
ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை இப்போ தமிழ்நாடு முழுவதும் தலைவர் போறாரே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கும் எங்கள் தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பது தான் காவல்துறையினுடைய வேலை, அரசாங்கத்தினுடைய வேலை. அதை நீங்கள் பண்ணுங்க. எங்களை எப்படி நசுக்கலாம், ஒடுக்கலாம், அங்கே வந்து எப்படி உங்களுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி மக்கள் பணி செய்ய தோணும்? ஜனநாயக நாடுங்க, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அந்த அதிகாரத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தின் மூலமாக நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வராங்க, அரசியல் பணிக்கு வராங்க, மக்கள் பணிக்கு வராங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. நீங்கள் தடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து முடக்கக்கூடாது, நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக அவதூறாக வேலை செய்யக்கூடாது. அரசாங்கமும் காவல்துறையும் மக்களுக்காகத்தான், மக்கள் பணி செய்வதற்காகத்தான். தமிழக வெற்றி கழகத்தை அழிச்சிடணும், ஒழிச்சிடணும் அப்படிலாம் பணிக்கு நீங்கள் வரல. அது நீங்கள் நினைச்சாலும் உங்களால் முடியாது. எல்லோருடைய உள்ளத்திலும் தமிழக வெற்றி கழகம் இருக்குது, எல்லோருடைய உள்ளத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் அவ்வளவு எளிதாக எங்களை நீங்கள் வீழ்த்தி விட முடியாது. நாங்கள் களத்தில் சந்திப்போன்னு தயாராக இருக்கிறோம். இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களை வேலை செய்ய விடுங்க, மக்கள் பணி செய்ய விடுங்க. பொதுக்கூட்டம் நடத்தினா அங்கே இடையூறு ஏற்படுத்துறீங்க, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தினா அங்கே இடையூறு ஏற்படுறீங்க, கரண்டை கட் பண்ணி விட்டுறீங்க, ஆளுங்கட்சி ஆட்களை அனுப்பி சண்டை போட வைக்கிறீங்க. நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கு போனால் அங்கே வந்து 10 நிமிஷத்தில் நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்கன்றாங்க. ஒரு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு உண்டான பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறோம். 10 நிமிஷத்தில் கொடுத்துருங்க, அரை மணி நேரத்தில் கொடுத்துருங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் சர்வதிகாரன்றோம், இதுதான் அடக்குமுறைன்றோம். அந்த அடக்குமுறை கூடாது, இந்த சர்வதிகாரம் கூடாது என்று தலைவர் நினைக்கிறார். மக்களாட்சியை உருவாக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படலை. கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக, கூட்ட நெரிசலின் காரணமாக, நிற்பதற்கு கூட இடமில்லாத காரணத்தினால் அங்கு அந்த கம்பிகள் எல்லாம் வளைந்ததை தவிர எங்கள் ஆட்கள் யாரும் உடைக்கவில்லை. அந்த வளைந்த கம்பிகளை எல்லாம் எங்களுடைய சொந்த பணத்தில், எங்களுடைய கட்சி பணத்தில், எங்களுடைய தோழர்களுடைய பணத்தில் சரி செய்து கொடுப்பதற்கு உண்டான வேலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கு.